கெஞ்சுவதில்லை பிறர்பால் அவர் கேட்டினும் அஞ்சுவதில்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை எனவே தமிழர் தோழெழுந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் எதிர் நின்றே. அதாவது தமிழர்கள் என்னைக்கு தங்களுடைய தோல் கொடுத்து எதிர்னால் நம்மளை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது பெருஞ்சித்திரனாருடைய ஒரு பாடல். அந்த பாடல் தான் பார்த்திருக்கோம். நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சத்தியசீலனின் அன்பு வணக்கங்கள். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா நற்றிணை. இப்போ போன கிளாஸ் வந்து நற்றிணை பார்த்துருப்போம் இல்லையா? போன வகுப்பு வந்து நம்ம என்ன பண்ணோம், நற்றிணை வந்து பார்த்துருக்கோம். நற்றிணையில அடிப்படை தகவல்களும் முக்கியமான மேற்கோள்களும் பார்த்துருந்தோம். சரியா? அடிப்படை தகவல்களும் முக்கியமான மேற்கோளும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நமக்கு வந்து ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய 2 பாடல்களை பத்தி பார்க்க போறோம். நற்றிணையில இப்போதைக்கு பள்ளி பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய 2 பாடல்களை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஒண்ணு வந்து பொது தமிழ்லையும் ஒண்ணு வந்து சிறப்பு தமிழ்லயும் இருக்கும். அந்த 2 பாடல்கள் வந்து நமக்கு வந்து இங்க கொடுத்துருக்கோம். சரிங்க? அந்த பாடல், அதுல இருக்கக்கூடிய பொருள், அதுக்கான நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த விஷயங்கள் தான் நம்ம வந்து இதுல வந்து பாக்குறோம். சரிங்களா? ஓகேங்க. ஒரு பாடல் வந்து பிரான் சாத்தனார் அவர் எழுதின பாடலும், இன்னொன்று வந்து போதனார் அப்படிங்கிறவர் ஒருத்தர் எழுதின பாடலும் இருக்குது. இப்போதைக்கு பள்ளி பாட புத்தகத்துல இருக்க 2 பாடல் வந்து பார்க்கணும். சரி, இந்த பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இதுல இருக்கு நற்றிணையில இருக்கக்கூடியது. பாடுறவர் யாரு? ஆசிரியர்னா பிரான் சாத்தனார். சரிங்களா? பொதுவா சாத்தனார் அப்படின்னாலே தெரியும் யாரா இருப்பாங்க, வணிகர்களா இருப்பாங்க. சாதன், சாத்தன், சாத்துவன், சாத்தனார் இந்த மாதிரிலாம் யாரா இருப்பாங்க அப்படின்னா வணிகர்களா இருப்பாங்க இல்லையா? இப்போ பிரான் சாத்தனார் பாடின பாடல். இந்த பாடல் வந்து குறிஞ்சி திணையில பாடப்பட்ட பாடல். குறிஞ்சி திணையில பாடப்பட்ட பாடல். குறிஞ்சி திணை அப்படின்னா உங்களுக்கு தெரியும், புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் அதை அடிப்படையாக வச்சது இல்லையா? புணர்தலும் புரிதல் புணர்தல் அதை அடிப்படையாக வச்சிருப்பாங்க குறிஞ்சினாலே. குறிஞ்சியோட குறிப்பொருள் என்ன இருக்கும்? புணர்தல் புணர்தல் நிமித்தம். சரியா? இதுல துறை என்னன்னா தோழி கூற்று. திணை தெரியும், பாடிகள் தெரியாது, என்ன துறை அப்படின்னு சொன்னா பாடப்பட்ட சூழ்நிலை இருக்கு இல்லையா? அந்த எந்த சுச்சுவேஷன்ல இந்த பாடல் வந்து பாடப்பட்டிருக்கும் அதைத்தான் என்ன சொல்றோம், நம்ம வந்து துறைன்னு சொல்லுவோம். சரிங்களா? குறிஞ்சி திணையில குறிஞ்சி நில மக்களுடைய வாழ்க்கை முறைகள், அதுல இருக்கக்கூடிய ஒரு அன்பின் வெளிப்பாடு அப்படி வச்சு பாடப்பட்டது. அதுல தோழி பாடுற மாதிரி ஒரு பாடல், தோழியோட கூற்றாக ஒரு பாடல் இருக்கும். பாடியவர் யாரா? பிரான் சாத்தனார். சரி, இந்த பாடல் என்னன்னு முதல்ல பார்ப்போம். இந்த பாடலுடைய சிச்சுவேஷன் அப்படிங்கிறது பார்க்கலாம். பொதுவா இந்த தோழி அறத்தோடு நிற்றல்னு ஒரு விஷயம் உண்டு. அது என்னங்க அப்படின்னா, தலைவன் தலைவி இருக்காங்க இல்லையா? தலைவன் தலைவி 2 பேர்ல யாருக்காவது ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா முதல்ல பார்த்து பேசுறது எல்லாமே யாரு? தோழி. தலைவன் தலைவி நேரடியா பேசக்கூடாது முதல்ல. அப்போ முதல்ல அதை பார்த்து பேசுறது தோழி. அடுத்து இந்த தலைவன் தலைவி இங்க வெளியில சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அங்க அழைச்சிட்டு போறது யாரு? தோழிதான். அடுத்து இந்த 2 பேர் இதை வந்து கலப்பு வாழ்க்கைன்னு சொல்லுவோம். திருமணத்துக்கு முந்தைய அன்புவின் வெளிப்பாடு இருக்கு இல்லையா? பிஃபோர் மேரேஜ். ஸோ இந்த இதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து களவுன்னு சொல்லுவோம். இந்த களவில் தொடங்கிய அன்பு வாழ்க்கைய கற்பில் கொண்டு முடிப்பது. கற்பு அப்படிங்கிறது ஆஃப்டர் மேரேஜ், அதாவது திருமண வாழ்க்கையில கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த களவில் தோன்றி கற்பில் முடிவது காதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்போ இந்த இதெல்லாம் யார் செய்வா அப்படின்னா தோழி தான். தலைவன் தலைவியை சேர்த்து வைக்கிறது, அவங்க வீட்டுல திருமணத்தை பத்தி சொல்றது, அதுக்கப்புறமா தலைவன் ரொம்ப நாள் வந்து திருமணத்தை தள்ளி போட்டார்னா அவங்கள ஒண்ணு சேர்க்கிறது, இதெல்லாம் யாரு? தோழி தான். இதைத்தான் என்ன சொல்லுவோம்னா தோழி அறத்தோடு நிற்றல் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. சரிங்களா? அடுத்து தலைவன் தலைவி மீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்க பகல் நேரத்துல வந்து இந்த கோவில் குளங்கள் இந்த மாதிரி பொது இடங்கள்ல மீட் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு பகல் குறி அப்படின்னு பேரு. பகல் குறி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வீட்டு பக்கத்துல இரவு நேரத்துல மீட் பண்றாங்கன்னா அதுக்கு பேரு இரவு குறி அப்படிங்கிறது பேரு. பகல் குறி, இரவு குறி. இப்போ பகல் நேரத்துல இரவு நேரத்துல சந்திக்க போறாங்க அப்படின்னா சில நேரங்கள் சந்திக்க முடியாது. யாராவது இப்போ சொந்தக்காரங்க யாராவது சந்திக்க முடியாது இல்லையா? அப்போ அதை என்ன பண்றாங்க, அப்போ தலைவிதான், சரி தலைவியா தலைவனை சந்திக்க முடியல அப்படின்னா தோழி தான் 2 பேருமே சமாதானப்படுத்துவாங்க. இதுவும் தோழி அறத்தோடு நிற்றல் அப்படிங்கிறதுலதான் இருக்கு. அப்படி வருதான். இப்ப இரவு குறியில இந்த பாடல் வருது. சரிங்களா? நம்ம குறிஞ்சி திணையில இரவு குறியில இந்த பாடல். அதனால இரவு குறியில அப்படின்னு சொன்னா இப்ப தலைவி வந்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டாங்க. சரியா? தலைவி என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுக்குள்ள உட்கார வச்சாச்சு, நீ வீட்டை விட்டு வெளியில போக கூடாது அப்படின்னு வீட்டுக்குள்ள உட்கார வச்சிட்டாங்க. இப்ப தலைவன் வந்து என்ன பண்றாரு, இரவு நேரத்துல தலைவியை மீட் பண்ணான்னு நினைக்கிறாரு, முடியாது. அப்ப தோழி வந்து தலைவன் கிட்ட அட்வைஸ் பண்றாங்க. எப்படி அட்வைஸ் பண்றாங்கன்னு பாப்போமா? ஓகேவா? சிச்சுவேஷன் புரிஞ்சிருச்சா? இதுதான் ஒரு பாடலுடைய சூழ்நிலை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பாடலை படிக்கிறது ஈஸி. நம்ம எடுத்தோடனே முதல்ல பாடலை படிக்கிறதுக்கு பொருளை ஒரு 2 தடவை ரீட் பண்ணிட்டு பாடலை படிச்சா கூட ஈஸியா நமக்கு வந்து புரிஞ்சிடும். சரியா? அது மாதிரி அந்த பாடல் பாடப்பட்ட சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பாப்பமா இதுல பாருங்க,
உறவு வரும் ஊரும் இங்க இருந்து படிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். விளையாட ஆயமோடு ஓரை ஆடாது இளையோர் இல்லிடத்து இற்சரிந்து இருத்தல் அரணும் அன்றே ஆக்கமும் தேயும் என குறுநுரை சுமந்து நறுமலர் இருந்து பொங்கி வரு புதுநீர் நெஞ்சு உணாடுகம் வள்ளியின் வணங்கி செல்லுனர் பெரினே செல்க என விடுநல் மண் கொல்லோ எல் உமிழ்ந்து உறவு ஒரு முரரும் அரையுருள் நடுநாள் கொடிநுடங்கு உலங்கின மின்னி ஆடு மலை இருத்தன்று அவர்களோடு உயர்குன்றே. வித்தியாசமா இருக்கு பாட்டு, அப்படித்தானே பாக்குறீங்க? நல்ல பாட்டு. சரியா? இந்த பாட்டை நம்ம கீழே இருந்து படிப்போமா? ஒரு ஆர்டரா படிக்கணும்ல, அப்ப கீழே இருந்து படிச்சா ஆர்டரா வரும். அது எப்படி கீழே இருந்து படிச்சா ஆர்டரா வரும் அப்படின்னு கேக்குறீங்களா? சரி, இப்ப பாப்பா. உறவு ஊரும் உரரும் அரையிருள் நடுநாள். ஓகே, இது என்ன அப்படின்னா, ஓகே, அரை இருள் நடுநாள் அப்படின்னு. அரை இருள்னா என்னங்க? அரை நடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நடு இருள்னா இருட்டு. அப்ப நடு இருள்னா என்னது? நடு சாமம் அப்படின்னு சொல்லுவையா? நடு சாம நேரத்துல. சரியா? அதாவது என்ன சொல்றாங்க? உறவு உரும் உரரும் அரை இருள் நடுநாள் கோடி நுடங்கு இளைஞா. இதுல மட்டுமா? உறவு உரும் உரரும் அரை இருள் நடுநாள், அதாவது இரவு நேரத்துல. உரரும் அப்படின்னா என்னது? உருமும் சொல்லுவான் இந்த மாதிரி. சரியா? இரவு நேரத்துல என்னது? ஒரு இடி மின்னலோட இருக்கு, இடிச்சத்தோட இருக்கு. சரியா? இடிச்சத்தோட இருக்கக்கூடிய ஒரு இரவு நாள். கொடி நுடங்கு இளங்கின மின்னி, கொடி மாதிரி, அதாவது பூங்கொடி எப்படி இருக்கும்? ஒரு சின்ன ஒரு கொடி மட்டும் இருக்கு இல்லையா? அது மாதிரி மின்னல்கள் அடிச்சுக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட நடுநாள்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல தலைவிய வெளியில விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஏன்? ஒரு அதை சொல்றாங்க, அவர் கோடு உயர் குன்றே அப்படின்னா, குன்றே அப்படின்னு தலைவன். தலைவனே உன்னுடைய ஊரான மலைப்பகுதியில, குன்றுனா மலையா? தலைவனே உன்னுடைய குன்றான மலைப்பகுதியில, நீ வந்து மலைப்பகுதியில் உள்ளவன், உன்னோட மலைப்பகுதியில இரவு நேரத்துல இடிச்சத்தம் கேக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு பூக்கொடி எப்படி நீளமா ஒரு கொடி மாதிரி இருக்கும், அது மாதிரி மின்னல்கள் மின்னி மின்னி போய்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட நடு சாமத்துல தலைவியை வீட்டுக்கு வெளியில விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஏன்? அதை எப்படி சொல்லலாம் பாருங்க. விளையாட ஆயமோடு ஓரை ஆடாது. ஓரைன்னா என்னன்னா, ஓரைன்னா பெண்கள் விளையாடக்கூடிய ஓரை ஆடல் விளையாட்டு. ஓரை ஆடல்ல ரெண்டு இருக்கு. சரியா? ஓரை ஆடல்ல ரெண்டு உண்டு. என்ன அப்படின்னா, ஆற்று ஓரையாடுதல் ஒண்ணு உண்டு, கடல் ஓரையாடுதல் ஒண்ணு இருக்கு. ஓரையாடுதல்னா என்னங்க அப்படின்னா, இப்ப பெண்கள் எல்லாம் குளிக்க போயிருக்கும் போது அல்லது அங்க இருந்து விளையாடும் போது, தண்ணியில இருந்து விளையாடும் போது, அப்ப என்ன பண்ணாங்க, அங்க இருக்க நண்டு இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஆற்றுல இருக்க நண்டு அல்லது கடல்ல இருக்க நண்டு இதெல்லாம் பிடிச்சு விளையாடுவாங்க. இதுதான் ஓரையாடல் அப்படின்னு பேரு. ஓரையாடல் அப்படிங்கிறது பேரு. இப்போ இளம்பெண்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போதைக்கு ஒரு ஆக்டிவா எங்க போனாலும் வெளியில போறது, அங்க ஆத்துல விளையாடுறது, கடல்ல விளையாடுறது, இந்த மாதிரி விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. சரியா? வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க. சரியா? எப்பவுமே ஒரு ஆக்டிவா இருக்கிறது அந்த மாதிரி. இந்த ஓரையாடுதல். இப்ப தலைவி வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்களா? தலைவி போய் அவங்க அம்மாட்ட சொல்றாங்களாம், எப்படி? விளையாடு ஆயமோடு. ஆயம்னா என்ன? தோழியர் கூட்டம். கேட்ட கொஸ்டின். சரியா? ஆயம் அப்படிங்கிற தோழியர் கூட்டம். தோழியர் கூட்டத்தோட சேர்ந்து ஓரையாடாமல், அதாவது விளையாடாம வீட்டுக்குள்ளேயே இருந்தா, தலைவி வந்து கேட்கிறாங்களாம், எப்படி? விளையாடாம, அதாவது ஆயம் போட்டுனா தோழியர் கூட்டம், தோழியர் கூட்டத்தோட சேர்ந்து விளையாடாம ஓரையாடாம வீட்டுக்குள்ளேயே இருந்தா, அதாவது இளையோர் இல்லெடுத்து இற்செறிந்து இருத்தல். சரியா? இளையோர்னா என்னது? இளைய அந்த இளம் வயது பெண். இல்லிடத்து அப்படின்னா, இல்லுன்னா என்னது? வீடு. இற்செறிந்து அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது. ஒரு இளம் பெண் எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க, தன்னோட தோழியர் கூட்டத்தோட சேர்ந்து ஓரையாடாமல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அரணும் அன்றே, அது ஒரு நல்ல பழக்கமே இல்லை, அரசெயல் அல்ல. ஆக்கமும் தேயும். ஆக்கம்னா என்னது? செல்வம் இல்லையா? ஆக்கம்னா என்னங்க? செல்வம். அதாவது இப்போ அந்த தோழி போய், சரி தலைவி வந்து சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், தலைவி அவங்க அம்மாட்ட சொல்றாங்க, இந்த வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்கீல, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு என்னுடைய இந்த இளம் வயதுல தோழியர் கூட போய் ஆத்துலயோ கடல்லையோ நான் ஓரையாடாம இருந்தேன் அப்படின்னு சொன்னா அது நல்ல பழக்கமா? இல்ல. அது மட்டும் இல்லாதது ஆக்கம், செல்வமும் தேஞ்சு போயிடும். வீட்டுக்குள்ளேயே ஒரு பொம்பளை பிள்ளை உட்காந்துட்டு இருந்தா என்ன ஆயிரும்? செல்வமும் தேஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. சொன்னா மட்டும் என்ன, தலைவியிடமா போயிட்டு வாமா அப்படின்னு அனுப்பிவிடுவாங்க மாட்டாங்கல்ல. என குறுநுரை சுமந்து, குறுநுரைனா கொஞ்சம் நுரை, அந்த ஆத்துல வந்து நுரை ததும்ப வரக்கூடிய ஆத்துல நறுமலர் உந்தி. நறுமலர்னா என்ன? நறுமணமிக்க மலர்கள் வருது. ஆத்துல தண்ணி வருது, ஆத்து தண்ணியில என்னது? அப்போ அந்த நுரையா வருது. அதுக்கப்புறம் என்னது? அது மேல புது மலர்கள் வருது. இப்படிப்பட்ட பொங்கி வரக்கூடிய புது நீர் நெஞ்சு உண ஆடுகம்.
இப்படியே ஆத்துல புது தண்ணி வருது. இதுல போய் வல்லுவின் வணங்கி சொல்லுனர் பெரினே செல்க என விடுநல் மண் கொல்லோ. அத என்ன சொல்றாங்க, இப்படி போய் கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நான் தோழியர் கூட்டத்தோட போய் விளையாடாம நான் வீட்டுக்குள்ளேயே இருந்தா அதாவது ஒரு ஒழுக்கமான செயல் அல்ல, அது இல்லாம செல்வமும் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னா, உடனே இந்த அம்மா வந்து அந்த நுரை சுமந்து வரக்கூடிய ஆத்துல, புது மலர்கள் சுமந்து வரக்கூடிய ஆத்துல, புது மண் வரக்கூடிய ஆத்துல நீ போய் விளையாடிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி தோழி தலைவன் கிட்ட சொல்றாங்க. சரியா? இந்த பாடல் எப்படிங்கிறது நான் மீனிங் சொன்னேன், இப்ப திரும்ப சொல்றேன். தலைவன் வந்து தலைவிய பார்க்க முடியாம இந்த நடுநாள் யாமத்துல படிச்சிருப்போம், குறிஞ்சி நிலத்துடைய சிறு பொழுது என்னன்னா யாமம், இரவு நேரம் அந்த இதுல நடக்குது. தலைவியை பார்க்க முடியாம தலைவன் வந்து யாமம் நடு சாமத்துல கவலையோட இருக்கும்போது தோழி போய் தலைவன் கிட்ட சொல்றாங்க, தலைவனே இப்போ நீ வந்து பார்க்க முடியாம இருக்கிற, ரைட் தான், ஏன்னா அந்த தலைவியை வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க, வீட்டுக்குள்ளே உட்காருமா அப்படின்னு சொல்லி. இப்போ என்னோட அந்த தலைவியே போயிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி ஆத்துல தண்ணிலாம் வருது, நான் விளையாட போகாம இருந்தேன்னா அது நல்லா இருக்குமா, வீட்டுக்குள்ளே இருந்தா செல்வம்லாம் வளருமா அப்படின்னு கேட்டா, உடனே அந்த அம்மா நீ போய் விளையாடிட்டு வாமான்னு அனுப்பி வைப்பாங்கன்னு நினைக்கிறியா தலைவனே, அதாவது உன்னை பார்க்க வர முடியும்னு நினைக்கிறியா, முடியாதுல்ல, அதனால தலைவனே சீக்கிரம் வந்து தலைவியை திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க, தலைவனே சீக்கிரம் வந்து தலைவியை திருமணம் பண்ணிக்கோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, புரியுதா? அதாவது பகல் குறி இரவு குறின்னு ரெண்டு இருக்கு. இரவு நேரத்துல சந்திக்கிறது, பகல் நேரத்துல சந்திக்கிறது. இரவு நேரத்துல தலைவியை சந்திக்க முடியாத தலைவன் வருத்தத்துல இருக்கும்போது தோழி அவங்க கிட்ட சொல்றாங்க. சரியா? இப்ப தலைவி வந்து வெளியில போன்னு நினைச்சா மட்டும் போயிட்டு வானா அனுப்பி வைப்பாங்க இல்லையே, அதனால நீ என்ன பண்ற, சீக்கிரம் வந்து திருமணம் பண்ணிக்கோ அந்த மாதிரி சொன்ன ஒரு பாடல். இந்த பாடல்லாம் என்ன அப்படின்னா பிரான் சாத்தனார் பாடுது. இது வந்து தோழியோட கூற்றுல வரக்கூடிய, தோழியுடைய கூற்றுல வரக்கூடிய ஒரு பாடல். சரிங்க, சரி, இப்போ நம்ம இந்த பாடல் பார்த்தோமா, நான் அடுத்த பாடல் ஒண்ணு பார்ப்போமா. இது நம்ம பொது சிறப்பு தமிழ்ல இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பொது தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு பாடல். இது அதோட சூப்பரான ஒரு பாட்டுங்க. யார் பாடியிருப்பா அப்படின்னு சொன்னா போதனார் பாடியிருக்காரு. பாலை நிலம், பாலை நிலத்தோட உரிப்பொருள் என்ன படிச்சிருப்போம், பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். சரிங்களா? ஓகே, பிரிதலும் பெரிதல் நிமித்தமும் அப்படிங்கிறது பாலைத்தன்மையுடைய இது வந்து. சரி, நற்றினைதான். இது யாரு, செவிலித்தாய் சொல்லியிருப்பாங்க. செவிலினா யாருங்க அப்படின்னா, இப்போ தலைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலைவி கூட யாரெல்லாம் இருப்பா, பொதுவா அக இலக்கியங்கள்னா தலைவன் தலைவி. தலைவி கூட யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நற்றாய். நற்றாய் யாருங்க, பெற்றத்தாய். அடுத்து இவங்களை கவனிச்சுக்கிறக்கா செவிலித்தாய். செவிலித்தாயோட பொண்ணுதான் தலைவியுடைய தோழி அல்லது பாங்கின்னு சொல்லுவாங்க. தோழி வந்து சில இடத்துல பாங்கி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, அப்போ தலைவி கூட யார் இருப்பா, நற்றாய் அதாவது பெற்றத்தாய். அவங்களை பாத்துக்கிறதுக்காக கூட இருக்கக்கூடிய, அதாவது தலைவியை பாத்துக்கிறதுக்காக செவிலித்தாய் அப்படின்னு ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க. செவிலித்தாய்க்கு ஒரு பொண்ணு உண்டு, அந்த பொண்ணு தான் தலைவியுடைய தோழியா இருப்பாங்க. சரியா? ஓகே, அதுல வந்து செவிலித்தாயோட கூற்று, இந்த பாட்டுல வந்து செவிலித்தாய் பாடுற மாதிரி ஒரு கூற்று. பாடியோர் யாரா, போதனார். சரியா? பாடியோர் யாரு, போதனார். ஓகே, இந்த பாட்டு என்னங்க அப்படின்னு சொன்னா உடம்போக்கு நிகழ்த்திய தலைவியை பத்தி பாடுறாங்க. உடம்போக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, உடம்போக்கு நிகழ்த்தல் அப்படின்னா, இப்போ தலைவன் தலைவி ரெண்டு பேரும் திருமணம் பண்ணலாம் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அப்போ வீட்டுல வந்து சம்மதம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்லையா, குடும்பத்தாரோட சம்மதம் இல்லாம ஓடி போய் கல்யாணம் பண்றதானது உடம்போக்கு நிகழ்த்தல். அப்படி உடம்போக்கு நிகழ்த்திய தலைவியை முதல்ல யார் பார்க்க போறா அப்படின்னா செவிலித்தாய் பார்க்க போறாங்க. செவிலித்தாய் பார்த்து வந்துட்டு நற்றாயிட்ட சொல்றாங்க. என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு பாப்போமா, செவிலித்தாயை பார்த்துட்டு வந்துட்டு இப்ப நற்றாயிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம பொண்ணு எப்படி இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. சரிங்களா? சோ அதான் சொல்லியிருக்காங்க. செவிலித்தாய் உடம்போக்கு நிகழ்த்தி திருமணம் பண்ணிக்கிட்ட தலைவியை போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு வந்துட்டு நற்றாய் கிட்ட சொல்றாங்க, நம்ம பொண்ணு எப்படி அங்க வந்து குடும்பம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் விருகதி பொற்களத்து ஒருகை ஏந்தி புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோல் உன்னென்று ஒத்துப்பு பிழைப்ப தென்னீர் முத்து அறி பொற்சிலம்பு ஒலிப்ப தத்துற்று அறிநரை கூந்தல் செம்முது செவிலியர் பறி மெலிந்து ஒளிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தனள் கொல் கொண்ட கொழுனன்
குடியரங்குற்றன கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள் ஒழுகு நீர் நுணங்கரல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறுமதுகையிலே. பாப்போமா, இந்த பாட்டுல என்ன சொல்றேன்னா செவிலித்தாய் சொல்றாங்க, நம்ம பொண்ணு நம்ம வீட்டுல எப்படிலாம் வளர்த்தோம், இப்போ நம்ம வீட்டுல எவ்வளவு செல்லமா செல்வ செழிப்போட வாழ்ந்த பொண்ணு, இப்போ அங்க வந்து தலைவன் வீட்டுல வந்து அவ்வளவு செல்வம் எல்லாம் கிடையாது, ஆனா அங்க போய் நம்ம பொண்ணு எப்படி வாழ்க்கை நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி செவிலித்தாய் தான் முதல்ல போய் பார்த்துட்டு வராங்க. செவிலித்தாய் பார்த்துட்டு வந்து நற்றாய் கிட்ட சொல்றாங்க. அதுதான் இந்த பாடல். சரியா? பாருங்க, பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால். பிரசம்னா தேன். சரியா? பிரசம்னா தேன், அதாவது தேனும் பாலும் கலந்து கொடுக்குறாங்களாம். இந்த பொண்ணு நம்ம வீட்டுல இருக்க எப்படி சாப்பாடு கொடுத்தோம், தேனும் பாலும் கலந்து கொடுத்துருக்கோம். சரிங்க? பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால். பிரசம்னா என்னது? தேன். தேனும் பாலும் கலந்து, தீம்பால்னா இனிமையான பால்னு அர்த்தம். சரி, தேனும் பாலும் கலந்து நம்ம சாப்பாடு கொடுத்தோம். ஓகேவா? சரி, எப்படி கொடுத்தோம்? தேனும் பாலும் கலந்து எதுல? விரிகதிர் பொற்களத்து. பொற்களம்னா என்னங்க? தங்க பாத்திரத்துல. அதாவது ஒரு கையில என்ன பண்றோம், விரிகதிர் பொற்களத்து ஒருகை ஏந்தி அப்படின்னா ஒரு கையில நல்ல பிரகாசமா கதிர் வீசக்கூடிய ஒளி வீசக்கூடிய விரிகதிர் ஒளி வீசக்கூடிய தங்க பாத்திரத்துல தேனும் பாலும் கலந்து சாப்பிடுமா சாப்பிடுமான்னு சொல்லியிருக்கோம். சரிங்க? தங்க பாத்திரத்துல இல்லையாங்க. அந்த கேர்ள் வந்து கோல்டன் ஸ்பூன் இல்லையா, இந்த சொல்லுவோம் பிறக்கும் போதே தங்க கரண்டி விடப்படுறது சில்வர் ஸ்பூன் படிப்போம். அது மாதிரி இந்த பொண்ணு வந்து கோல்டன் ஸ்பூன். சரியா? அப்படி செல்வ செழிப்பா இருந்த பொண்ணுங்க. ஓகே, பெரியது பொற்களத்து ஒருகை ஏந்தி. இப்ப சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டாங்க. சரியா? சாப்பிட மாட்டாங்கல்ல. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றாங்க, புடைப்பின் சுற்றும் போந்தலை சிறுகோள் உண்ணென்று புடைப்ப சொல்றாங்க. சாப்பிட பொரியா இல்ல அடிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கம்பு வச்சு அடிக்க ஓங்குறாங்க. இப்போ ஓங்குனா கூட என்ன பண்ணிடக்கூடாதான், தெரியாம கூட அந்த பொண்ணு மேல என்னது கைப்பற்றக்கூடாது. பட்டா வலிக்கும்ல கம்பு பட்டா. அதனால என்ன பண்றாங்க, புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோல், அந்த இது கம்புல பூவை சுத்தி வச்சு அடிக்கிறாங்க. ஒரு கையில தேனும் பாலும் கலந்து சங்க பாத்திரத்துல வச்சு சாப்பிடுமாங்கிறாங்க. சாப்பிடலாம் அடிக்கிறதுக்கு ஓங்குறாங்க. அடிச்சா கூட மிரட்டுறாங்க இல்லையா, அப்ப கூட அடிச்சா அந்த குழந்தைக்கு வலிச்சிடக்கூடாதான் அந்த பொண்ணுக்கு. அதனால கம்புல பூவை சுத்தி வச்சு அடிக்கிறாங்க. சரியா? இப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணும், தப்பிச்சு ஓடுது. எப்படி ஓடுது? தென்னீர் முத்தை பொற்சிலம்பு ஒலிப்ப தத்துற்று. அந்த தென்னீர் முத்தையறி பொற்சிலம்பு ஒலிப்ப தற்றுற்று. தென்னீர் தெளிந்த நீர், முத்து. சரியா? முத்து அரி பொற்சிலம்பு, அதாவது அந்த பொண்ணுடைய காலில் வந்து அந்த தென்னீர் தெளிந்த நீர் போல இருக்கக்கூடிய முத்தால் ஆன தங்க சிலம்பு காலில் போட்டிருக்கு. அப்படி தெளிந்த நீர் மாதிரி இருக்கும்போது, தெளிஞ்ச தண்ணி மாதிரி இருக்கிற முத்தால் ஆன பொற்சிலம்பு காலில் போட்டிருக்கு. இந்த கால் சிலம்பு ஒலிப்ப தத்துற்று. இந்த பொண்ணு ஓடும்போது சிலம்பு காலில் இருக்க சிலம்பு தலையில படுது. தரையில பட்டு ஒலி எழுப்புற மாதிரி இந்த பொண்ணு ஓடுதான். இதுக்கு பாருங்க, ஒரு கையில தங்க பாத்திரத்துல தேனும் பாலும் கலந்து சாப்பிடுன்னு கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு சாப்பிடாதான். அப்போ அடிச்சிருவேன்னு சொல்லி அடிக்கும்போது கூட கம்புல பூ சுத்தி வச்சு அடிக்கிறாங்க. சரியா? இப்பமா அந்த பொண்ணு சாப்பிடாம என்ன பண்ணுது, காலில் போட்டிருக்க அந்த முத்தும் தங்கத்தாலே செய்யப்பட்ட தங்க சிலம்பு இருக்கு இல்லையா, தரையில பட்டு ஒலி எழுப்புற மாதிரி ஓடுதான். சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு. சரியா? அப்ப அந்த பொண்ணு காலில் தங்க சிலம்பு, முத்தாலும் தங்கத்தாலும் சிலம்பு போட்டு விட்டுருக்காங்களாம். சரியா? ஓகே, அடுத்து அறிநரை கூந்தல் செம்முது செவிலியர் பரி மெலிந்து ஒளிய பந்தர் ஓடி. சரியா? அறிநரை கூந்தல் செம்முது செவிலியர். இது என்னங்க அறிநரை கூந்தல்னா, அங்கங்க ஒவ்வொரு முடி மட்டும் நரைச்சிருக்கக்கூடிய செவிலித்தாய். செம்முது செவிலினா நல்ல பண்புகள் உள்ள செவிலித்தாய். ஏன்னா செவிலித்தாய்ன்னு நம்ம வயசான பாட்டி அப்படின்னு நினைச்சிட கூடாது இல்லைங்க. செவிலித்தாய்க்கும் நற்றாய்க்கும் கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் தான். சரிங்களா? அரிநரை கூந்தல், அங்கங்க ஒவ்வொரு முடி அரிதாக நரைச்சிருக்கு. இப்படி அரிதாக நரைத்த கூந்தலை உடைய நல்ல பண்புகளை உடைய செவிலித்தாய். செவிலித்தாய் பின்னாடியே ஓடுறாங்க. சாப்பிட்டு 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 பாத்திரத்து ஓடுறாங்க. ஆனா இந்த பொண்ணை பாருங்க, பரி மெலிந்து ஓடிய பந்தர் ஓடி. இந்த செவிலித்தாயால ஓடக்கூட முடியல, அந்த அளவுக்கு டயர்ட் ஆயிட்டாங்க. அப்படி இந்த பொண்ணு பந்தல் ஓடினா பந்தலுக்கு கீழே ஓடுது. சரியா? பந்தலுக்கு கீழே ஓடுது. அப்ப இந்த பொண்ணு ஓடி விளையாடும் போது வெயில் அடிக்க கூடாது, வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போட்டு வச்சிருக்காங்க. இவ்வளவு செல்வ செழிப்பா வச்சிருக்காங்கன்னு. ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி. ஏவல்லாம் என்ன, ஒரு செயலை செய்ய அப்படின்னு சொன்னா செய்ய மாட்டாங்க. அப்படி விளையாட்டு பொண்ணா வளர்த்து வச்சிருக்கோம் நம்ம வீட்டுல. இந்த பொண்ணு எவ்வளவு செல்வ செழிப்பா இருந்திருக்குன்னு பாருங்களேன். தங்க பாத்திரத்துல பாலும் தேனும் கலந்து சாப்பாடு கொடுத்தா சாப்பிடாதுங்க. அடிச்சிருவேன்னு சொன்னா கூட கம்புல பூவை சுத்தி வச்சுதான் அடிப்பாங்க. அப்படி சாப்பிட மாட்டேன்னு ஓடும்போது கூட காலில் இருக்க தங்க சிலம்பு தரையில பட்டு ஒலி எழுப்புது. அப்ப அந்த பொண்ணோட கால தங்க சிலம்பு இருந்திருக்கு. அடுத்து இவங்களை பாத்துக்கிறதுக்கு செவிலித்தாய்.
சாப்பிடுமான்னு பின்னாடியே ஓடுறாங்க, இவங்களால ஓடக்கூட முடியல. அப்ப கூட அந்த பொண்ணு பந்தலுக்கு கீழே ஓடி விளையாடுது. அந்த பொண்ணு வெயில் படாம பந்தல், வீட்டுக்கு வெளியில பந்தல் முதற்கொண்டு போட்டு வச்சிருக்காங்க. சரியா? இப்படி இருந்த பொண்ணு நம்ம ஒரு சொன்ன செயலை செய்யாம விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, ஏவல்வர்க்கும் சிறு விளையாட்டு. இப்படி நம்ம வீட்டுல செல்வ செழிப்பா செல்லமா வளர்த்த நம்ம பொண்ணு கணவன் வீட்டுல எப்படி இருக்குன்னு பாப்போமா? அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தனள் கொள். அறிவும் ஒழுக்கமும், அறிவு ஒழுக்கம், யாண்டுனா எங்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம பொண்ணு இப்படி ஒரு ஒழுக்கத்தையும் அறிவையும் எங்கெங்க கத்துக்கிட்டாங்க, எங்க உணர்ந்து கொண்டாங்க அப்படின்னு அந்த செவிலியத்தை ஆச்சரியப்படுறாங்க. அப்படி என்னங்க அப்படின்னா, கொண்ட கொழுநன் குடி அரண் உற்றன. கொண்ட கொழுநன் குடி அரண் உற்றன. கொழுநன் யாரு? கணவன். குடினா குடும்பம். அரண் அப்படின்னா அறம். அறம்னா பழக்கம், நல்ல பழக்க வழக்கங்கள். சரியா? கணவன் வீட்டுடைய குடும்பத்துடைய பழக்க வழக்கங்களை உற்றன, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்களாம். சரியா பாருங்க. இப்படி நம்ம செல்வ சொல்லி கூட இருந்த பொண்ணு ஒரு ஏழ்மையான வீட்டுல திருமணம் பண்ணாலும் அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தனர் பொருள். பொண்ணுக்கு அறிவும் ஒழுக்கமும் எங்க இருந்துங்க வந்துச்சு அப்படிங்கிறாங்க. கொண்ட கொழுநன் குடியரன் ஒற்றன. கொண்ட கொழுநன், கொழுநன்னா யாரு? கணவன். கணவன் வீட்டு பழக்க வழக்கம் தான் எனக்கு முக்கியம்னு அந்த பொண்ணு ஏத்துக்கிட்டாங்க. கொடுத்த கொழுஞ்சோறு உள்ளாள். கொழுஞ்சோறுனா என்ன? செல்வம். தந்தை விட்டு செல்வத்தை நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறான். நம்ம வீட்டுல எவ்வளவு செல்வ செழிப்பா இருந்தோம் அப்படின்னு அந்த பொண்ணு இருக்காங்களாம். சரி, அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க, கணவன் நம்மளுடைய வீட்டுல வந்து எப்படி செல்வ செழிப்பா இருந்தோம்னா அந்த பொண்ணு என்ன பண்ண மாட்டேங்கிறாங்களாம், நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களாம். நான் அப்ப இருந்தாலும் வேணும், இப்ப நான் என்னோட கணவர் வீட்டுல வறுமையில இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு நினைக்கிறாங்க. சரியா? அதான் சொல்றாங்க, கொண்டது வந்து கொழுஞ்சோறு உள்ளாள் அப்படின்னு நற்றாயிட்ட போய் சொல்றாங்க செவிலித்தாய். நம்ம பொண்ணுக்கு எங்க இருந்து அவ்வளவு அறிவு வந்துச்சுன்னு தெரியல. தன்னோட கணவர் வீட்டோட குடும்ப பகுதி அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. இப்ப பாருங்க, அந்த தந்தை வீட்டுடைய செல்வத்தை நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு எப்படிலாம் வாழ்றாங்கன்னு செவிலித்தாய் நற்றாயிட்ட சொல்றாங்க. அது பாருங்க, ஒழுகு நீர் நுணங்கரல் போல. ஒழுகு நீர் நுணங்கரல் போல, அதாவது இப்போ இதுல சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, ஆத்து தண்ணி இருக்கு இல்லையா, ஆறு வந்து நல்லா வளமா இருக்கும்போது அப்படியே குறுக்க இருக்க பாறை எல்லாத்தையும் அடிச்சு உடச்சு மேல போகும், வேகமா போகும். அப்படியே ஆறு கொஞ்சம் கொஞ்சமா மழை இல்லாம அப்படியே காஞ்சி வரும்போது கொஞ்சம் ஆறு வறுமையில, அதாவது தண்ணியே இல்லாம வறட்சியா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வறுமையில இருக்கும்போது மேடான பகுதியா இருந்தா அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு வளைஞ்சு நெளிஞ்சு போவோம் இல்லையா. ஆத்து தண்ணி ஃபுல்லா இருக்கும்போது ஆத்துக்குள்ள இருக்க பாறையெல்லாம் ஏறிப்போம். அப்படியே ஆத்துல தண்ணி குறைஞ்சு வரும்போது வறட்சியும் போது அப்படியே அந்த இது என்ன பண்ணுவோம், மேடான பகுதியெல்லாம் விட்டுட்டு போகும்ல, அது மாதிரிதான். ஒழுகு நீர் நுணங்கரல் போல. ஒழுகு நீர்னா என்ன? குறைவா தண்ணி போகக்கூடிய ஆத்துல, ஓடையில அப்படி மேடான பகுதியை தவிர்த்துட்டு எப்படி போகுதோ அது மாதிரி பொழுது மறுத்து உண்ணும் சிறுமது கையெழு. பொழுது மறுத்து உண்ணும்னா என்னங்க? ஒரு பொழுது சாப்பிட்டா மறுபொழுது சாப்பிட சாப்பாடு இல்லை. அப்போ காலையில சாப்பிட்டா மத்தியானத்தை தவிர்த்துட்டு நைட்டு சாப்பிடுறாங்க. எப்படி உண்மையா சொல்றாங்க பாருங்க. ஆறு வந்து ஒரு காலத்துல வளமா இருக்கும், இந்த பொண்ணு ஒரு காலத்துல செல்வ செழிப்போட இருந்தாங்க. இப்போ இந்த ஆறு கொஞ்சம் வறட்சியான என்ன பண்ணுது, மேடான பகுதியை தவிர்த்துட்டு போகுதுல, அது மாதிரி இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா ஒரு பொழுது சாப்பிட்டாங்கன்னா மறுபொழுதை தவிர்த்து அதுக்கப்புறம் நைட்டு தான் சாப்பிட்றாங்க. இப்படி ஒரு பொண்ணு நம்ம வந்து வளர்த்துருக்கோம். நம்ம வீட்டுல செல்வ செழிப்பா இருந்தாலும் இந்த பொண்ணு வந்து இன்னைக்கு கணவன் வீட்டுல எப்படி வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி நற்றினில் ஒரு செவிலித்தாய் நற்றாயிட்ட சொல்றாங்க. என்னங்க செவிலித்தாய் ஏன் முதல்ல பார்க்க போனாங்க, ஏன் நற்றாயை பார்க்க போற மாதிரி பாட்டு எழுதலாமே அப்படின்னு கேட்டா, இதுவும் தமிழ் இலக்கியத்துல சில முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. என்ன, இப்ப நற்றாய் செவிலித்தாய்னா நம்ம என்ன நினைப்போம், செவிலித்தாய் எப்படி சொல்றது, பாத்துக்கிறதுக்காக வந்தாங்க, ஒரு ஆயாம்மா இந்த மாதிரி ஒரு இதுல வந்துடும் செவிலித்தாய் அப்படின்னு. ஆனா அப்படி இல்லை. செவிலித்தாயும் என்ன அப்படின்னா தன்னுடைய பெண் மாதிரியே தான் தலைவியையும் வளர்க்குறாங்க. நற்றாய் மாதிரியே அன்பு அதிகம் உள்ளவங்க. அதனாலதான் நற்றாய் பார்க்க போறதுக்கு முன்னாடியே, யாரு பெற்ற தாய் பார்க்க போறதுக்கு முன்னாடி யார் போறா, செவிலித்தாய் பார்க்க போறாங்க. செவிலித்தாய் பார்க்க போயிட்டு வந்துட்டு தன்னுடைய பொண்ணு எப்படி வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. செவிலித்தாய் வந்து நம்ம வீட்டு பொண்ணு எப்படி அங்க வாழ்றாங்க, நம்ம வீட்டுல தேனும் பாலும் கலந்து ஒரு தங்க பாத்திரம் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா சாப்பிட மாட்டாங்க. கம்ப வச்சு அடின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், சுத்தி வச்சு அடிக்கிற மாதிரி பண்ணுவோம். அவ்வளவு செல்லமா வளர்த்தோம், சாப்பிட மாட்டாங்க. அவங்க ஓடி விளையாடுவாங்க, ஓடும்போது காலில் இருக்க தங்கச்சிலம்பு தரையில பட்டு ஒலி எழுப்புமே. ஏதாவது ஒண்ணு செஞ்சா சாப்பிடு, நான் பின்னாடியே ஓடுவேன். ஆனா என் பேச்ச கேட்காம பந்தலுக்கு ஓடி விளையாடுவாங்களே, ஒரு வேலை சொன்னா செய்யாம விளையாட்டு பொண்ணா இருந்தாங்களே, இப்படிப்பட்ட பொண்ணுக்கு நம்ம பொண்ணுக்கு எப்படிங்க அறிவு ஒழுக்கமும் வந்துச்சு. கொண்ட கொழுன்னு குடியேற முற்றன. கணவன் வீட்டு பழக்க வழக்கம் தான் நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு அப்படியே வறுமையில இருந்தாலும் எவ்வளவு அழகா குடும்பம் நடத்துறாங்க பத்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. இதான் வந்து இந்த பாடல் வந்திருக்கு. பள்ளி புத்தகத்துல கூடிய 2 பாடல் பார்த்திருக்கோம். போன வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நேற்றைய வகுப்புல வந்து
நற்றினோட அடிப்படை தகவலும் அதுல இருக்கக்கூடிய மேற்கோள்களும் பார்த்துருக்கோம். நம்ம இன்னைக்கு பார்த்ததுல வந்து இதை பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே. முந்தா நாள் வந்து டெஸ்ட் எழுதியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? முந்தா நாள்ல இருந்து நேற்று வரைக்கும் நம்ம லிங்க் வந்து ஓப்பன்ல இருந்திருக்கோம். ஸோ டெஸ்ட் எழுதியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எப்படி ப்ராப்பராக அட்டன் பண்ணணும்னு தெரியலன்னு நினைக்கிறேன். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், நம்மளுடைய தமிழ் பட்டறை டெலகிராம் சேனல்ல பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்க? ஸோ அப்படி ஜாயின் பண்றதுல ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்க நம்மளோட கமெண்ட்ல சொல்லலாம். அந்த இஷ்யூ அது என்ன இஷ்யூன்னு தெரிஞ்ச ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சில பேர். அப்போ என்ன இஷ்யூ அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான வழி என்ன நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் வந்து இனிமேல் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமா உங்களுக்கு ஆன்லைன்ல வந்து டெஸ்ட் இருக்கும். சரியா? இந்த ஒரு வாரம் நம்ம பார்க்கக்கூடியது திங்கள் முதல் சனி வரைக்கும் இருக்கக்கூடிய வகுப்புகள்ல இருக்கக்கூடிய பார்த்த தலைப்புகளை நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமையில் நிச்சயமா நீங்க தேர்வு எழுத போறீங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம தமிழ் பற்றை சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம அந்த லிங்க் வந்து நம்ம வீடியோல 2-3 வீடியோ நம்ம சொல்லியிருக்கோம். முந்தா நாள் அதுல கூட வந்து நம்ம சொல்லியிருந்தோம். சனிக்கிழமை வகுப்புல சொல்லியிருந்தோம் நினைக்கிறேன். சனிக்கிழமை வகுப்புல சொல்லியிருக்கோம். அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. அப்படி ஏதாவது உங்களுக்கு அந்த குரூப்ல ஜாயின் பண்ண ஏதாவது இருக்கு இஷ்யூ இருக்கு அப்படின்னா சொல்லுங்க. அதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு நம்ம பண்ணலாம். சரிங்களா? ஸோ அடுத்தடுத்து வந்து கண்டிப்பா பண்ணுங்க. சரியா? நிறைய பேர் ஹேண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருந்தீங்க. சூப்பர். சரிங்க. கண்டிப்பா நம்மளுடைய வகுப்புகளை வந்து பார்ப்போம். நம்ம தமிழ் இலக்கிய வரலாறு வந்து நம்ம ஃபுல்லாவே பார்க்க போறோம். சரிங்களா? இதுல இருந்து நம்ம சங்ககால இலக்கியத்துல இருந்து இக்கால இலக்கியம் வரைக்கும் பார்க்குறோம். இப்பதான் இலக்கியம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே அடிப்படை தகவல்களா நம்ம பார்த்தோம். இனிமேல் வந்து பார்க்குற எல்லாமே செய்யுள், அதுல இருக்கக்கூடிய பொருள், அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த வரிசையா பார்க்கலாம். ஓகே. அடுத்த வகுப்புல மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.